ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். இருவரும் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் பொழுது அனு அவனிடம் கேட்டாள், பிரகாஷ், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று அனு கேட்கவும் பிரகாஷிற்கு என்னவோ போலாகிவிட்டது. என்னன்னு ஏன் இப்படியெல்லாம் கேட்கிற, என்னாச்சு என்று பிரகாஷ் கேட்கவும், இல்ல சொல்லுங்க என்று அவள் கேட்டாள். இல்ல, நீ எதுக்கு இப்படி கேட்கிறன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறமா நான் பதில் சொல்றேன் என்று அவன் கேட்கவும், இல்ல யாருமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்று நினைக்கிறேன், அதனால தான் என்னை ரொம்ப கேரிங்காகவும் என் மேல அக்கறையாகவும் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அது உண்மையா பிரகாஷ் என்று அவள் கேட்கவும், நீ எந்த மாதிரி டைப்ல கேட்குறன்னு எனக்கு தெரியல, ஆனா என் மனசுல உள்ளது உன்கிட்ட 1 வீக்ல சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அது முடியாத காரியம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆஃபீஸில் நடக்கிற விஷயமோ என் லைஃப்பில் நடக்கிற விஷயமோ நான் பார்க்கும்போது அதை 1 வீக்குக்கு தாங்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்று பிரகாஷ் சொல்லவும், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் கேட்கவும், நான் சொல்ல போற விஷயம் உனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. உனக்கு பாதி புரியும் பாதி புரியாத மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது என் மனசுல ஆழமா நான் ரொம்ப திங்க் பண்ணி ஒரு புரிதலோட தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் என்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், என்ன ஏதோ புதிர் போட்டு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவள் சொல்லவும், நம்ம வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பேசலாமா என்று அவன் கேட்டான். என்னாச்சு பிரகாஷ், ஏன் என்று அவள் கேட்கவும், இல்ல என்னால டிரைவ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த பேச முடியல, ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம பேசலாமா என்று அவன் கேட்கவும், சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு அவளும் சரி என்று சொன்னாள். பிறகு பிரகாஷ் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டி இருவரும் வெளியில் இறங்கி வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள். இப்ப சொல்லுங்க பிரகாஷ், என்ன என்கிட்ட சொல்லணும் என்று அவள் கேட்கவும், அனு, நான் உன்னை பார்த்த நாளிலிருந்து என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கற்பனைகளை நான் வளர்த்துட்டு இருக்கேன். அது ஏன் எனக்கே தெரியல. ஆனா உன்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லணும் தான் நான் ஆசைப்படுறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், சொல்லுங்க பிரகாஷ், என்ன சொல்லணும் என்று அவள் கேட்கவும், அனு, நான் இந்த விஷயத்த சொன்னா நீ எப்படி எடுத்துப்ப எனக்கு தெரியல, ஆனா இதை நான் சொல்லித்தான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு, அனு, உன்னை பார்த்த நாளிலிருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் நான் உன்னை காதலிக்கிறேன் அனு என்று அவன் சொல்லவும், பிரகாஷ், நீங்க என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்டாள். ஆமா அனு, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு உன்னை நான் பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசை உன்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். இப்ப என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க என்று அவன் சொல்லவும், அனுவுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாலும் தன்னுடைய காதலை அவள் வெளிப்படுத்தாமலேயே இருந்தாள். அவளுடைய காதலை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்தாள். எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த அனுவை பார்க்கவும், அனு, என்ன அமைதியா இருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையா, எதுவுமே பேச மாட்டேங்கிற, நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா பேசிட்டேனா என்று அவன் கேட்கவும் அவள் அப்படியே அமைதியாக இருந்தாள். அனு, ஏதாச்சும் நீ வாயை திறந்து பேசு, அப்பதான் எனக்கு என்னங்கிறது புரியும். நீ இப்படியே அமைதியா இருக்கிறது நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ப்ளீஸ் அனு, ஏதாச்சும் பேசு என்று அவள் சொல்லவும் அவளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. உடனே அவனை கட்டிப்பிடித்து அவனை இருக்க அணைத்து கொண்டு, ஐ லவ் யூ சோ மச் பிரகாஷ், இந்த விஷயத்த நீங்க எப்ப சொல்லுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ சோ மச் என்று அவனை கட்டிப்பிடித்து கொண்டு சொல்லவும், உடனே பிரகாஷ் அனுவின் முகத்தை பார்த்து, அனு, நீ நிஜமாலுமே என்ன லவ் பண்றியா என்று அவன் கேட்டான். நீங்க சொல்லாட்டினாலும் நானே இந்த காதலை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தயங்கிட்டு இருந்தேன்.
நான் உங்களை பார்த்த நாளிலிருந்து நானும் தான் பிரகாஷ் காதலிக்கிறேன். உங்க கூட ரொம்ப லாங் டிரைவ் வரணும்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு மாமா கிட்ட கூட பொய் சொல்லிட்டு உங்க கூட நான் நேற்று வந்தேன். அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப சொல்றேன் பிரகாஷ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ என்று சொல்லவும் பிரகாஷுக்கு அவனுடைய உடம்பில் ஏதோ ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு அவன் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். அவளுடைய ஐ லவ் யூ என்ற வார்த்தை அவனுக்கு என்னமோ செய்தது. என்ன பிரகாஷ், நான் இவ்வளோ வாட்டி ஐ லவ் யூ சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி சொல்ல மாட்டீங்களா என்று கேட்கவும் உடனே அவளை கட்டிப்பிடித்து அவளுடைய முகம் முழுவதும் முத்தத்தை பொழிந்து ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ சோ மச் என்று அவன் சொல்லவும் இருவரும் அவர்களுடைய உடல் சற்று கூட இடைவெளி இல்லாமல் ஒன்றோடு ஒன்று கட்டிப்பிடித்து கொண்டு அவர்களுடைய காதலை பரிமாறி கொண்டார்கள். அனு, நீ என் காதலை நீ ஏற்றுக்கொள்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் நான் பறக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது தெரியுமா என்று அவன் சொல்லவும் பிரகாஷ், எனக்கு மட்டும் என்னம்மா, உங்ககிட்ட என்னுடைய காதலை சொல்லவுமே என்று நினைத்து கூட பார்க்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது உங்ககிட்ட நான் என்னுடைய காதலை சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க எனக்கு கொடுத்த தைரியம் மட்டும்தான் இன்னைக்கு என்னுடைய காதலை உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றதுக்கு காரணம். பிரகாஷ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ என்று அவள் சொல்லவும் அனு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட லைஃப் லாங் ஜாலியா வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்று பிரகாஷ் சொல்லவும் பிரகாஷ், எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணி உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்து ரொம்ப நிறைய பாப்பா பெற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு என்று அவள் சொல்லவும் அப்படியா, அப்போ அதுக்கு ரெடியாகலாமா என்று அவன் கேட்கவும் என்னது என்று அவள் கேட்க, இல்ல கல்யாணத்துக்கு ரெடியாகலாமா என்று கேட்டேன் என்று பிரகாஷ் சொன்னான். அது சரி, இப்பதான் லவ்வ சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ளாட்டியும் கல்யாணமா பிரகாஷ்? இன்னும் எவ்வளவோ இருக்கு, நம்ம வீட்டுல ஒத்துக்கணுமே. உங்க வீட்டுல உங்க லவ்வ ஒத்துக்கணும், நான் என் மாமா கிட்ட சொல்லி நம்ம லவ்வ ஒத்துக்க வைக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ளாட்டியும் கல்யாணத்துக்கு போயிட்டீங்க என்று அனு சொல்லவும் அனு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம கார்ல போய்கிட்டே பேசலாமா என்று சொல்லவும் சரி என்று அனு சொல்லவும் அவளை கட்டிப்பிடித்து அவளுடைய கன்னத்தில் முகத்திலும் முத்தத்தை கொடுத்துவிட்டு சரி வா என்று காரில் ஏறி இருவரும் அமர்ந்து